ஸ்ரீராமனின் கதை கேளுங்கள். ரகுராமனின் கதை கேளுங்கள். ராமன் அவனது நல்ல பண்புகளால், குணங்களால், சேவைகளால், பல கல்யாண குணங்களால் புகழ்பெற்று உலகத்தார் அவனை பல வடிவங்களில் கண்டு களித்தனர். அவனுக்கு பல பட்டங்களை வழங்கி ஸ்ரீராமன், ஜெயராமன், சீதாராமன், சிவராமன், சுந்தரராமன், ரகுராமன் போன்ற காரண பெயர்களால் அவன் மக்களின் மனங்களில் நின்றவன். ஒருமுறை பார்வதி சிவனிடம் கேட்டாள், கேனோபாயேன லகுனா விஷ்ணோர் நாம சகசிரகம் பட்யதே பண்டிதை நித்யம் ஸ்ரோது மிச்சாம் யகம் பிரபோ. பிரபோ, வாழ்வில் முக்தி அடைய ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாமம் கூறினால் நன்று என்பதை உலகத்தார் கூற அறிந்து கொண்டேன். அந்த திவ்ய நாமங்களை கூற நேரமில்லாத பலருக்கு 1000 நாமங்களையும் உள்ளடக்கிய ஒரு சிறிய ஸ்லோகத்தை தந்து அருளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என கூறினாள். அதற்கு சிவன் கீழ்கண்ட ஸ்லோகத்தை 3 முறை கூறினால் பலன் உண்டு என்று அருள் பாலித்தார். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே என்று இந்த ஸ்லோகத்தை 3 முறை கூறினால் விஷ்ணு சகஸ்ரநாமம் முழுவதும் படித்த பலன் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கும் என்று கூறினார். இராமாயண காவியம் எழுதிய கம்பர் கூறினார், நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, தீமையும் பாவமும் சிதைந்து தேயுமே. ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இமையே ராமா என்ற 2 எழுத்தாள் என்று கூறினார். காஞ்சி ஜெயேந்திர பெரியவர் கூறுகிறார், ராமா 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 என்று நாமம் சொல்லையா, பாமரனே உனக்கு அதில் பாரம் என்னையா, பொல்லாத யமன் வந்தால் விடமாட்டான், ராமா ராமா என்று சொன்னால் தொடமாட்டான். ஆக ராமநாமமும் கல்கண்டு, ராமநாமமே கல்கண்டு, அதை அறியாதவர் மனம் கல்குண்டு. ஜெய் ஸ்ரீராம்.